மேகதாது விவகாரத்தில் தமிழக விவசாயிகளின் பக்கமே காங்கிரஸ் நிற்கும் என்றும் வழிகாட்டுதல் குழுவின் அடிப்படையிலே நீர் வழங்கப்பட வேண்டும் என முன்னாள் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் கார்கே கலந்து கொண்ட மேடை சுத்தம் செய்யப்பட்ட விவகாரத்தை கண்டித்து காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெற்ற பின்பு செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை காந்தி கண்ட கனவு இன்னும் முழுமையாக நிறைவேறவில்லை என்றும் தீண்டாமை போன்ற செயல்கள் இன்னும் தொடர்வது வருத்தமளிப்பதாக தெரிவித்தார். இதற்காக இந்த நிலை இன்னும் நீடிக்கிறது. மகாத்மா காந்தி கண்ட கனவை இன்னும் யாரும் நனவாக்குவதற்கு துணியவில்லையா என்ற கேள்வியும் எழுகிறது. ஆகவே யார் இதில் ஈடுபட்டு இருந்தாலும் அவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசிற்கும் உத்தரகாண்ட் மாநில அரசிற்கும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். எனவே மேகதாது விஷயத்தில் ஏற்கனவே காங்கிரசுடைய நிலைப்பாடு நான் தலைவராக இருக்கும் பொழுதும் சரி இப்பொழுதும் சரி, அங்கே தமிழ்நாட்டு விவசாய பெருங்குடி மக்களுக்கு எந்தவித எதிர் மனநிலையிலும் கர்நாடக அரசு மாறக்கூடாது. எங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை, இது பிச்சை இல்லை, யாசகம் இல்லை, இனாம் இல்லை. உச்சநீதிமன்றமும் வழிகாட்டுதல் முறை நீதிமன்றம் அமைத்திருக்கிறது, ட்ரிபியூனல் இருக்கிறது, காவிரி ட்ரிபியூனல். இவர்கள் இந்த மேலாண்மை வாரியம் அமைத்த பிறகு என்ன வழிகாட்டுதல் இருக்கிறதோ அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். இதை அடம்பிடிப்பது எந்த விதத்தில் நியாயம் அல்ல. கடைகோடியில் செல்கின்ற அந்த நீர் நிலை தாவாவில் என்ன சொல்லுகிறதோ அதை இவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த விஷயத்தில் நாங்கள் தமிழ்நாட்டு வேளாண்மை பெருங்குடி மக்களின் பக்கம்தான் இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. கோவையில் நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன், வருகிற 17ஆம் தேதி முதல் ஆன்லைன் மூலமான சொத்து பதிவு கட்டாயமாக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். வருகையில் ஆவணப்பதிவு திட்டம் மூலமாக பொதுமக்கள் சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு நேரடியாக செல்வது தவிர்க்கப்பட்டு இடைத்தரகர்களின் தலையீடின்றி 24 மணி நேரத்திற்குள் எளிதாக ஆவணங்களை பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் விளக்கம் அளித்தார். வரும் 14ஆம் தேதி கட்டாயமாக்கும் இந்த வருகையில்லா ஆவணப்பதிவு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அண்ணன் வெற்றி தளபதி அண்ணன் முதல்வர் அவர்களின் திருக்கரங்களால் 14ஆம் தேதி அன்று துவக்கி வைக்க போகிறார். இது எளிய மக்களுக்கு எந்த அளவுக்கு எளிய வகையில் புரியும்படியா நீங்க எந்த மாதிரி ஆன்லைன்ல வந்துட்டாவே எளிய முறைதான். எளிய முறையில் எளிய மக்களுக்கு அனைவருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். இதன் மூலம் இடைத்தரகர்கள் அவர்களுடைய இன்வால்மெண்ட்டை குறைச்சி மக்களுக்கு எளிதா ஒரு ஆவணப்பதிவு நடைபெறுவதற்கு வழிவகை செய்யும். அது உடனே நீங்க ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ற மாதிரி தான் இருக்கும். வித்தின் 24 hours வந்துடும். புரியல. இந்த முறையில வந்து இப்ப இருக்காது. அடுத்த பேஸ்ல வந்து நீங்க இது கேட்கற கேள்விகள்லாம் பதில் இருக்கும். இந்த முறை இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் நீங்க சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் வந்து ஆன்லைன்ல பண்ணும்போது வேற எந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அதிகமாக தேவைப்படாது. நீங்க ஒன்ஸ் நீங்க இந்த ஆவணப்பதிவு பண்ண உடனே பட்டாவும் கிடைச்சிடும். கோவையில் தனியார் கல்லூரி மாணவர் அமுதன் அடித்துக் கொல்லப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் தனி விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிகரித்து வரும் வன்முறை சம்பவங்கள் மற்றும் கல்லூரிகளில் போதைப்பொருள் புழக்கம் குறித்து கவலை தெரிவித்துள்ளார். தவறு செய்யும் மாணவர்களை கண்டிக்காமல் மெத்தனமாக செயல்படும் கல்லூரி நிர்வாகங்கள் மீதும் உண்மையை மறைக்க முயலும் காவல்துறை மீதும் இரும்புக்கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கல்லூரிகளில் அண்மை காலமாக, அது 3 மாதம் என்று சொல்லவில்லை, 6 மாதம், கடந்த பல வருடங்களாகவே பல கல்லூரிகள் போதை வஸ்துக்களுடைய புகலிடமாக இருக்கின்றன. அதை கட்டுப்படுத்த தவறுவதுதான் இதுபோன்று மாணவரிடத்தில் போட்டிகள், பொறாமைகள், மோதலுக்கு வந்து வழிவகுத்து விடுகிறது. இந்த புறநகர் பொறியியல் கல்லூரியில நடந்த சம்பவம் கூட 2-3 விதமான கருத்துக்கள் வருகின்றன. அது முழு உண்மைத்தன்மை என்பதை வந்து காவல்துறை மட்டும் விசாரித்தால் போதாது. என்னுடைய உண்மைத்தன்மை முழுமையாக இனிமேல் தமிழகத்தில் ஒரு கல்லூரியில் இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெறாமல் தடுத்திட வேண்டும் என்று சொன்னால் இதுக்கு வந்து ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி, அது அமர்வு நீதிபதி அல்லது வந்து ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய தலைமையில் வந்து ஒரு விசாரணை கமிஷன் அமைத்தால்தான் வந்து ஒரு முழுமையான அந்த உண்மையை கொண்டு வர முடியும்.
காரைக்காலில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நடைபெற்ற தேச பிரிவினை நாள் வரலாறு குறித்த கருத்தரங்கில் பேசிய புதுச்சேரி அமைச்சர் ராஜசேகரன், வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் 5 தொகுதி லட்சியம் 4 தொகுதி நிச்சயம் என்ற இலக்குடன் அனைவரும் பணியாற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டார். முன்னதாக இந்த நிகழ்ச்சியில் தேச பிரிவினை நினைவு நாள் வரலாறு, அப்போது ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் 2047க்குள் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதன் அவசியம் குறித்து சிறப்புரையாற்றப்பட்டது. எப்போ பார்த்தாலும் அவரோட முகத்துல பொலிவான முகத்தையும் பார்க்குறோம். எங்கேயாவது ஒரு இடத்துல கூட டயர்டாயோ சோகமாகவோ அவர் உட்கார்ந்து நம்ம பார்த்ததே கிடையாது. அப்பேற்பட்ட நல்ல ஒரு மனிதர் பாரத பிரதமர் நமக்கு கிடைச்சது பெருமை. நிச்சயமா அவரோட கனவை நம்ம நினைவாக்கிறதுக்கு எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு கேட்டு உங்க அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை கூறி ஒன்று முக்கியமாக சொல்லிக்கிறேங்க. நம்ம எம்எல்ஏ சொன்னாங்க 2 பேர் இருக்கோம் சொல்லிட்டு, இந்த இடத்தோடய நம்ம இருந்துக்க கூடாது. நாம் வாக்குறுதி கொடுத்துருக்க தலைமைக்கு நம்மளோட லட்சியம் 5 நிச்சயம் 4வது இருக்கணும்னு சொல்லி கட்சிக்காரங்க சொன்னா இந்த தொகுதி, இந்த காரைக்காலில் 5 தொகுதி இருக்கு. லட்சியம் 5 நிச்சயம் 4வது எடுத்து அவங்க அடுத்த முறைங்கிறது தான் என்னோட இது. அதுக்கு நம்ம கட்சிக்காரங்க அனைவரும் தீவிரமாக உழைக்கணும். கனிம வளங்கள் வெளிமாநிலங்களுக்கு செல்வதை தடுத்து தமிழகத்தில் எம்சாண்ட் விலையை கட்டுப்படுத்த அரசு 3 மாத தடை விதித்திருந்தாலும் விலை குறையாமல் மேலும் உயர்த்தப்பட்டுள்ளதாக கட்டுமான பொறியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த கட்டுமான பொறியாளர் நடராஜன் என்பவர், கிரஷர் உரிமையாளர்கள் உற்பத்தியை குறைத்து டன்னுக்கு ரூபாய் 500 வரை விலையை உயர்த்தியுள்ளதால் வீடு கட்டுபவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு உரிய விலை நிர்ணயம் செய்ய உதவ வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசு அறிவிச்சது மாதிரி ஒரு விலை குறையும் நினைச்சோம். நாங்கள் வெளி மாநிலங்களுக்கு கனிமங்கள் செல்லாமல் இருக்கிறதுக்கு தற்காலிக தடை விதித்தது குறையும் என்று நினைத்தோம். ஆனால் குறைந்தது மாதிரி தெரியல. ப்ரெஷர் யூனிட்ஸ் எல்லாருமே ஒரு அசோசியேஷன் பண்ணிக்கிட்டு ரேட்ஸை ஏற்றி இருக்காங்க. டன்னுக்கு 450 ரூபா அப்படின்னா பர் சிஎஃப்டி 5 ரூபா, ஒரு யூனிட்டுக்கு 500 ரூபா. எல்லா மெட்டீரியலுமே ரைஸ் ஆகிருக்கு. இது எந்த அளவுக்கு சரிங்கிறது தெரியல. இது தமிழ்நாடு அரசு இதில் தலையிட்டு இதுக்கான தீர்வு அவங்க தான் கண்டுபிடிக்கணும். கிரஷர் உரிமையாளர்களை அழைச்சி, குவாரி உரிமையாளர்களை அழைச்சி அவங்களோட பிரச்சனைகளை, என்ன பிரச்சனை இருக்குது அதெல்லாம் பேசி தீர்த்து விலை குறைப்பு பண்ணணும். இது விலை ஏற்றத்துக்கு பில்டரோ கிரஷர் ஓனர்ஸோ குவாரி ஓனர்ஸோ யாருக்கும் இது நஷ்டம் இல்லை. ஆனால் நடுத்தர மக்கள் நிறைய பாதிக்கப்படுவாங்க. எல்லாமே நிச்சயமாக அவங்க தலைமையில தான் விடியும். இது ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. இதுதான் எங்களோட கருத்து. என்ஜினியர்ஸ் அசோசியேஷனோட கருத்தும் இதுதான். சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் ஹோசூர் இதுக்காக ஒரு பெரிய போராட்டமே நடத்தணும்னு எதிர்பார்த்தோம். அது நீங்கள் நடத்துவதற்கான நேர காலங்களை யோசிச்சுட்டு இருக்கோம். இது தற்காலிகமாக இருக்கிறதால தயவு செய்து இந்த தமிழ்நாடு அரசு இதை சிறப்பாக தலையிட்டு இந்த விலை ஏற்றத்தை குறைச்சி கொடுத்தா மக்களுக்கு உதவியா இருக்குங்கிறது எங்களோட கருத்து. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் படப்பிடிப்பை முடித்துவிட்டு கேரளா திரும்பிய பிரபல மலையாள நடிகர் மம்முட்டியின் கார் திருப்பத்தூர் பகுதியில் வழி தவறிய போது உள்ளூர் இளைஞர் ஒருவர் மோட்டார் சைக்கிளில் சென்றவர்களுக்கு பாதையை காட்டியுள்ளார். பெட்ரோல் பங்க் ஊழியர் ஒருவர் உதவியால் சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் எளிதில் பயணம் செய்ததாக கூறிய நடிகர் மம்முட்டி அந்த இளைஞருடன் மகிழ்ச்சியுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். கடலூர் அண்ணா விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். விழாவில் சுதந்திர போராட்ட தியாகிகள் கௌரவிக்கப்பட்டதோடு பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணிபுரிந்த 124 அரசு அலுவலர்களுக்கு சான்றிதழ்களும் 182 பயனாளிகளுக்கு ரூபாய் 1.42 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. ராமநாதபுரம் காவல்துறை ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற இந்தியாவின் 80வது சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் சிவகுரு பிரபாகரன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சிறப்பித்தார். விழாவில் காவல்துறையினர் மற்றும் மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்ற ஆட்சித்தலைவர் சிறப்பாக பணிபுரிந்த 80 காவல்துறையினருக்கு பாராட்டுச் சான்றிதழ்களையும் 53 பயனாளிகளுக்கு ரூபாய் 32 லட்சத்திற்கும் அதிகமான மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.